ஓம் ஸ்ரீமதாத்ய சங்கராச்சார்ய விரச்சிதம் குருவஷ்டகம் சரீரம் சுரூபம் ததா வா கரத்ரம் யதச்சாருசித்ரம் தனம் மேருதுல்யம் சரீரம் சுரூபம் ததா வா கரத்ரம் யசச்சாருசித்ரம் தனம் மேருதுல்யம் மனश्चेन यज्ञं गुरोरङ्गे पद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं शरीरं स्वरूपं तथा वा करत्रं यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यं मनश्चेन यज्ञं गुरोरङ्गे पद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பா உனக்கு ஒரு அழகான உடம்பு இருக்கலாம், ஒரு அழகான மனைவி இருக்கலாம், ரொம்ப பெரும் புகழ் படைத்தவனாக நீ இருக்கலாம், இமயமகை அளவுக்கு உங்ககிட்ட புகழ் இருக்கலாம். இருந்தாலும் உன்னுடைய மனசு அந்த குருவினுடைய காய்களிலே சரணாகதி அடையவில்லை என்றால் அந்த குருவின் காய்களுக்கு நீ உன் தகையை பணிந்து நிற்காவிட்டால் இத்தனையும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு முதல் ஸ்டான்ஸாவிலேயே ஆதிசங்கரர் கேட்கிறார். அடுத்த ஸ்டான்ஸா ரொம்ப நல்லா இருக்கும் இது. கரத்ரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிரம் பாந்தவா சர்வமேதத்விஜாதம் மனश्चेन யஜ்ஞம் குரோரங்கே பத்மே ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம் கரத்ரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிரம் பாந்தவா சர்வமேதத்விஜாதம் மனश्चेन யஜ்ஞம் குரோரங்கே பத்மே ततः किं ततः किं ततः किं ततः किं. ஒரு மனைவி இருக்கிறார் உனக்கு, உனக்கு ஒரு மனைவி இருக்கிறார், எல்லா விதமான சொத்துக்களும் இருக்கின்றன, தனம் இருக்கின்றது, புத்திர பௌத்திராதிகள், உங்களுக்கு குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள், எல்லாரும் ஃபோட்டோ போட்டுக்காம இல்லையா, கிராண்ட் சில்ட்ரனோட கிராண்ட் சில்ட்ரன், அது மாதிரி வீடு வாசலுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. பெரிய ஆரம்பரம் மாதிரி ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. இத்தனையும் இருந்தும் உன்னுடைய மனசு குருவோட காய்களிலே படாவிட்டால் இதனால் என்ன பயன்? இத்தனை சொத்துக்களினால என்ன பயன்? இத்தனை ரிலேட்டிவ்ஸ் இருந்ததுனால என்ன பயன்? என்ன பயன்? சரியான இந்த கடைசி 2 வாக்கியங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். என்ன பயன்? என்ன பயன்? அடுத்தது ஷட்காந்தி வேதோ முகே சாஸ்திர வித்யா கவித்வாதி கத்யம் சுபத்யம் கரோதி. षड्गाधिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगद्यं सुपद्यं करोति. मनश्चेन यज्ञं गुरोरङ्गे पद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. எல்லா வேத சாஸ்திரங்களையும் நான் தான் நிபுணன், எல்லாம் தககீக படித்து வச்சுருக்கோம். 4 வேதி, சதுர்வேதி. அங்கே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு துவேதி, திரிவேதி, சதுர்வேதி அப்படின்னு போட்டோம். இங்கேதான் நம்ம தீட்சதர், கணப்பாட்டிகள், சாஸ்திரிகள் அப்படின்னு வச்சுருக்க மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துவேதி, திரிவேதி 3 வேதம் படைத்தவர்கள், சதுர்வேதி 4 வேதகம் உலகள். அப்படி படித்திருந்தாலும் நல்ல அழகான இலக்கியங்கள், எப்படி ப்ரோஸு, பொயட்ரி, நாடகம், இசை நாடகம் எல்லாவற்றையும் நீ சிறந்தவனாக
தேர்ச்சி உடையவனாக இருந்த போதிலும் என்ன பயன்? உன்னுடைய தகையானது குருவினுடைய கால்களை பார்த்து வணங்காவிட்டால் என்ன பயன்? என்ன பயன்? விதேசேஷு மான்யா ஸ்வதேசேஷு தன்யா சதாச்சார வித்தேஷு மத்தேன சஸ்யா. விதேசேஷு மான்யா ஸ்வதேசேஷு தன்யா சதாச்சார வித்தேஷு மத்தோ ந சான்யா. மனஸ்சேன யக்னம் குரு கங்கை பத்மே ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். ஆக இது ரொம்ப முக்கியமான இதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்முடைய பல பேர் நம்முடைய நிபுணத்துவத்தையும் நம்முடைய பெருமையையும் சுதேசத்துக்கு மட்டும் ஊருக்கு மட்டும் நீங்கள் வெகுயூரையும் வெளிநாட்டுகையும் அதை பிரபலப்படுத்த வேண்டும், அவர்கள் நம்மை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்ற காரணத்தினால் அப்பப்போ வெளியில போய் சுத்தகம் அது சுவாவந்தான். ஊருக்கு இந்த A2Bக்கு போகிறோம், அதே A2Bக்கு நியூயார்க்கு பக்கத்துலேயும் எடிசன் பக்கத்துலேயும் இருந்தாக போகும். இது தவிர்க்க முடியாத ஒரு நப்பாசை. ஈவன் இஃப் யூ ஆர் கன்சிடர்ட் கிரேட் அப்படி உன்னை வெளிநாடுகளில் எல்லோரும் புகழ்ந்து பாடினும் உன்னுடைய ஊருடைய சுதேசத்துலேயே நீ ரொம்ப பெரிய கருதப்படணும். நீ தான தர்மங்களையும் எல்லாவித வேத அனுஷ்டானங்களையும் நீ சிறந்தவனாக துல்லியமாக இருந்தால் கூட உன்னுடைய மனசு எப்பவுமே குருவனுடைய பாதங்களில் நிலைத்து இல்லாவிட்டால் அதனால் என்ன பயன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். க்ஷமா மண்டலே பூப பிருபாக விருந்தைஹி சதா சேவிதம் யஸ்ய பாதாரவிந்தம். க்ஷமா மண்டலே பூபாய விருந்தைஹி சதா சேவிதம் யஸ்ய பாதாரவிந்தம். மனஸ்சேன யக்னம் குரோ கங்கை பத்மே ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு நீ அதிகாரி. கரெக்டர் அந்த காலத்து கரெக்டர் மாதிரி, இந்த கால கரெக்டர் அந்த காலத்து கரெக்டர் மாதிரி, ஒரு மன்னன் மாதிரி, ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு, அந்த பிரைம் மினிஸ்டருக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு கிங் ஆஃப் கிங்ஸு அப்படின்னாக எல்லாரும் அடங்கி போகிறாங்கய்யா. 10 நாள் கூட ஆக ஆட்சியை பிடிச்சி அப்படிங்கிற உலகத்துக்கு எல்லாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நீ இருந்தாலும் உன்னுடைய மனசு குருவனுடைய பாதங்களிலே நிற்காவிட்டாக என்ன பயன்? என்ன பயன்? ததக்கிம் ததக்கிம். ஆதிசங்கரர் கேட்க யசோ மே கதம் திஷு தான பிரதாபாத் ஜகத்வஸ்து சர்வம் கரே சத்வசாதாத். மனஸ்சேன யக்னம் குரோ கங்கை பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். யசோ மே கதம் திக்ஷு தான பிரதாபாத் ஜகத்வஸ்து சர்வம் கரே சத்வசாதாத். அதுக்காக தான் முக்கியமான கருத்து இருக்குது. என்ன கருத்துன்னு பாருங்க, ரொம்ப அழகான கருத்து இருக்குது. ஈவன் உன்னுடைய புகழானது பணம் கொடுங்க, உன்னுடைய புகழானது உலகம் முழுக்க வியாபித்து விட்டது. உன்னுடைய பகமும் பொருள் பகமும் ஆழ்பகமும் ஆளுமைன்னு சொல்லும்போது அதுவும் உலகம் முழுக்க பரவி விட்டாலும் உலகமே உன் பின்னே அடங்கி இருந்தாலும் ஏன் அப்படின்னா, அப்பா அவர்கிட்ட போ, நீ என்ன வேணாலும் கிடைக்கும். நீ செய்கின்ற தான தர்மத்தினாகையும் உன்னுடைய புகழினாகையும் உலகமே உன் பின்னாடி இருந்தாலும் உன்னுடைய மனசு குருவனுடைய பாதங்களை நினைத்து நிற்காவிட்டால், உன்னுடைய மனசு குருவை பற்றியே நினைத்து கொண்டு இராவிட்டால் என்ன பயன்? என்ன பயன்? என்ன பயன்?
அடுத்த ஸ்லோகம் இன்னும் அழகாக இருக்கு. ந போகே ந யோகே ந வாவா ஜிகாஜௌ ந காந்தா சுகே தைவ வித்தேஷு சித்தம். ந போகே ந யோகே ந வாவா ஜிகாஜௌ ந காந்தா சுகே நைவ வித்தேஷு சித்தம். மனஸ்சேன யக்னம் குகோகங்கை பத்மே ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். சரி, உன்னாக முடியங்க. ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட், எதுகையுமே மனசு ஈடுபட மாட்டேங்கிறது. எப்படிங்க அப்படின்னா, கர்மயோகத்துலேயோ பக்தி யோகத்துலேயோ எதுகையுமே மனசு ஈடுபட மாட்டேங்கிறது. யாரையாவது ஒரு அன்பு செலுத்தணும், பேஷன், யோகா, ஃபயர் சாக்ரிஃபைஸ். ஃபயர் சாக்ரிஃபைஸ்னு என்ன? கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பக்தி யோகத்தில் மனசு செலுத்தங்க. யௌகீகமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட ஒத்தகண்டி உனக்கு என்னடா வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்வதற்கு மனசைங்க. மற்ற சொத்துக்கள் அதுலேயும் மனசு போகங்க அப்படின்னு சொன்னால் கூட, இத்தனையும் நீ வெறுத்து போனாலும் கூட, இதுவே மனசு வெறுத்து போனால் கூட, குருவனுடைய பாதங்களிலே நீ பணியாக விட்டால் என்ன பயன் என்ன பயன் அப்படின்னு கேட்குக. அகன் ஏ நவா ஸ்வஸ்ய கே ந காக்யே ந தேஹே மனோபக்ததே மே துவலக்யே. அகன் ஏ நவா ஸ்வஸ்ய கே ந காக்யே ந தேஹே மனோபக்ததே மே துவனக்ஷ்யே. மனஸ்சேன யக்னம் குகோகங்கை பத்மே ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். உன் மனசானது வீட்டுக்கையே நிற்க மாட்டேங்குது. அதுக்கு பகவையாக காரணங்கள் இருக்காங்க. வீட்டுக்கையே இல்லாமல் எப்போவுமே காட்டை பற்றியே நினச்சிட்டுருக்கு, மனசஞ்சாகனம் பண்ணிட்டுருக்கு. மனத்துக்கு போயிடுவோம், வானப்பிரஸ்தம் நினைக்க சன்னியாசி மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு தோணும், போக முடியாது. அந்த மாதிரி வீட்டு பற்றியே நினைக்காம இருந்தாலும், இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகள் காலம்புல காப்பி போடுறதுலேருந்து ராத்திரி ஜமக்காரத்தை எடுத்து போத்தி விடுற வரைக்கும் நம்ம தான் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும், உன்னுடைய மனசு குருவனுடைய இத்தனையும் செஞ்சு கொண்டிருக்கும் போதும், கர்மங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும், ரொம்ப அழகான வாக்கியம். கர்மத்திலிருந்து விடுபட வேண்டவில்லை, கர்மங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் கூட குருவை பற்றிய சிந்தனையே இல்லைன்னு சொன்னால் என்ன பயன் என்ன பயன் என்ன பயன்? அனத்யானி கத்தானி முக்தானி சம்யக் சமாகிங்கிதா காமினி யாமினேஷு மனஸ்சேன யக்னம் குகோகங்கை பத்மே ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். அனத்யானி கத்தாதி முக்தானி சம்யக் சமாகிங்கிதா காமினி யாமினீஷு மனஸ்சேன யக்னம் குகோகங்கை பத்மே ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். உங்ககிட்ட ரத்ன ஆபரணங்கள் குவியதாக இருக்குது. ஆற்றுக்கையும் வச்சுட்டுருக்கோம், யாக்கையும் வச்சுட்டுருக்கோம். ரொம்பவே என்ன செய்ய, என்ன பண்ணுறது செய்ய, மனசு ஆவக அடக்க முடியல. நேராக போக, எங்கே போக, அந்த எல்கேஎஸ் தங்கப்பாகை அங்கே ஆக்கைங்க கண்ணாடிக்கு அத்தனையும் வாங்கிட்டு வந்து ஆற்றுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு திரும்பி நம்ம பேங்க்குக்கு இருக்கிற ஆக்கைங்க மூடி வச்சுக்கங்க. அந்த ஆக்கைங்க இருக்கிறத இந்த ஆக்கைங்க மூடி வைக்கங்க. திரும்பி என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு தோணும் போது அது போய் எடுத்துன்னு வந்து போட்டுறோம். அப்படி அத்தனை குவியகம் ஆபரணங்கிற உங்கள்கிட்ட இருந்தால், உன்னை பார்த்த உடனே கட்டிப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆர்வத்தினுடனே அன்புடனே காதகனுடைய
உன்னை அணைத்து கொள்ளும் அளவுக்கு ஒரு மனைவி, ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அப்படி இருந்தாலும் உன்னுடைய மனசு குருவினுடைய காய்களில் பணியாவிட்டால் என்ன பயன், வாழ்வில என்ன பயன், என்ன பயன், என்ன பயன், இத்தனையும் சொல்லிட்டு பகஸ்ருதி, ரொம்ப அழகான பகசு. குரோரஷ்டகம் எப்பட்டேத் புண்ணியதேஹி யதி பூபதி பிரம்மச்சாரி நகேஹி லபேத் வாஞ்சிதார்த்தம் பதம் பிரம்ம சக்யம் குரோரத்தவாஸ்தே மனோ யஸ்ய யக்னம் குரோரஷ்டகம் பட்டேத் புண்ணியதேஹி யதிர்பூபதி பிரம்மச்சாரி நகேஹி லபேத் வாஞ்சிதார்த்த பத பிரம்மசக்யம் குரோரத்தவாக்கே மனோ யஸ்ய யக்னம். ரொம்ப அழகான பகஸ்ருதி. இது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப மிக ஆக்கிய வார்த்தை. என்ன சொல்கிறது, இந்த குரு அஷ்டகம், இந்த அஷ்டகம் 8 சொல்கிறத யார் ஒருத்தன் தினப்படி படிக்க காணும். அந்த படித்தா என்ன பலன், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறையா தெரிகிறது. தட் பிளஸட் ஒன் ஹூ ரீச் தி சாக்ரெட் டு த குரு. குருவை பார்த்தோன்னே இது மனசுக்கு தோணணும். தோணுமா தெரியல. அவன் அவனே ஒரு என்ன மாதிரி ஒரு வாத்தியாக இருந்தாலும் சரி, ஆசிரியனாக இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தனாக இருந்தாலும் சரி, அவனுடைய மனசு குருவிலேயே இருந்ததுன்னா, குருவினுடைய சிந்தனையிலேயே இருந்ததுன்னா, அவன் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக பிரம்மம் என்ன என்று உணர்ந்து விடுவான். பிரம்மத்தினுடைய சாட்சாத்காரத்தை அடைந்து விடுவான். இந்த குருவஷ்டகம் கடைசியாக சொல்கிறது. எல்லாரும் இதை பொறுமையாக கேட்டிருக்கேன். இன்றைக்கி சொல்லணும்னு தோணித்து, டீச்சர் என்ன சொல்லுவான்னு தெரியல, ஏதோ சொல்லிட்டு போ. டு பி சீன் ஒன்லி பை மீன் அப்படின்னு போட்டுவிடும் அப்படின்னு சொன்னாங்க, சொல்லுவாங்க. சரி, வணக்கம், நமஸ்காரம்.